Hi, welcome back to Kallu's kitchen. Today's special நம்ம பயிறு பாயாசம் வைக்கிறோம். சிறுபயிறு பாயாசம், பாசி பயிறு. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். என்னென்ன பொருள் எல்லாம் இதில் சேர்க்கலான்னு பார்க்கலாமாங்க. 1/2 கிலோ பாசி பயிறு, தோல் நீக்கினது. இந்த மாதிரி ரெடிமேடாக கடையில் விற்கிது தோல் நீக்கினது. இல்லைனா வறுத்துட்டு தோல் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து தோல் எடுத்த பாசி பயிறு எடுத்திருக்கேன். மூங் டால் இது பாசி பயிறு. ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன் நான். இதை வறுக்கலாம். நல்லா வறுத்துக்குங்க. நல்லா அரோமா இருக்கும். இது வறுத்து முடியும் போது இது நல்லாவே வறுத்துக்கணும். இந்த பச்சை ஸ்மெல்லு போகணும். பாசி பயிரில் பச்சை ஸ்மெல்லு போகணும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் இது வந்து நல்லா தனித்தனியாக வர தொடங்கிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. இப்போ வறுத்ததுக்கப்புறம் தனித்தனியாக இந்த பயிர் தனித்தனியாக வர தொடங்கிடுச்சு. பச்சை ஸ்மெல்லு போய் இது நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகிற மாதிரி இருக்கும். இந்த இது பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி வறுத்துக்கணும். ஒரே மாதிரி வறுத்துக்குங்க, கை விடாமல், கரிஞ்சிடக்கூடாது. இப்போ இது வந்து எடுக்கிறக்காச்சு, வறுத்தாச்சு. இப்போ இது எடுத்துடலாம். பருப்பு வெந்துருச்சு. செருப்பயிறு பாசிப்பயிறு வெந்துருச்சு. இப்படி இந்த மாதிரி அடி பிடிக்காமல் வேக வச்சுக்கோங்க. இப்படி போட்டுக்கோங்க. நல்லா வெந்திருக்கு. இப்படியே மசிஞ்சு விட்டால் போதும். கழுகணும். வறுத்துட்டு நல்லா 2-3 தண்ணியில் ஃபுல்லாக நல்லா கழுகிட்டு தான் நம்ம வேக போடணும். இல்லைன்னா இது ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்துடும். இது வந்து தேங்காய் பால், ஒரு கோகனட் ஆயிருக்கு. நான் 1/2 kg வந்து பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு தேங்காய் வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு பெரிய தேங்காய், ஒரு தேங்காய் சிரகி மிக்சியில் அடித்து எடுங்க. ஃபஸ்ட்டு அடிக்கும்போது கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் வார்ம் வாட்ரு ஒரு 1/2 கிளாஸ் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு பால் எடுத்துடணும். அந்த ஃபஸ்ட்டு பால் வந்து இது எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், ரொம்ப திக்காக இருக்கும். செகண்ட் பால் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணியை போட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இது செகண்ட் பால். இப்போ நான் இதில் தண்ணியெல்லாம் ஊற்றுறதில்ல, வெறும் தேங்காய் பாலில் தான் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். 1/2 kg பயிருக்கு வந்து நான் ஒரு பெரிய உருண்டை வெல்லம் இதை மாதிரி எடுத்திருக்கேன். 200 கிராம் வெல்லம் வந்து இதில் கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து சுத்தமான வெல்லம். இதில் ஒன்றுமே இருக்காது. நான் பார்த்துருக்கேன். தண்ணி கொதிக்க வச்செல்லாம் அரிச்சு எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒன்றும் இல்லை. இது சுத்தமாக தான் இருக்குது. அப்படி ஏதாவது உங்களுக்கு நல்ல குவாலிட்டி வெல்லம் இல்லைன்னா நீங்கள் அரிச்சு எடுக்கணும். இது நான் போடுற வெல்லம் சுத்தமான வெல்லம். 200 கிராம் போதும். கொஞ்சம் சர்க்கரை அதிகம் வேணும்னா 250 கிராம் போட்டுக்கோங்க. அப்போ இதுதான் உங்களுக்கு அளவு. இதை நம்ம கலக்கிக்கலாம். கொஞ்சம் வந்து இது வச்சுக்கோங்க. நம்ம தேங்காய் பாலில் ஆட் பண்ண இது வந்து ஆட் பண்ணிட்டு வரலாம். ஏலக்காய், ஒரு தேங்காய் பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக நைஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நெய்யில் வந்து வறுத்து போடணும். இது அதெல்லாம் நான் சொல்கிறேன் எப்படி தேய்க்கலான்னு. நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இது 2வது பால். நான் தண்ணியெல்லாம் ஊற்றுறதில்ல. இந்த பாலிலேயே வந்து ஆட் பண்ணுங்கள். தேங்காய் பால் நிறைய பேருக்கு வந்து பால் சேர்த்துனால அந்த ஸ்மெல்லு பிடிக்காது. பட் இது தேங்காய் பாலில் எடுத்து செய்யும்போது எல்லாருக்கும் ஹெல்த்தியும், பின்ன வந்து இது எல்லாருக்கும் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் இந்த பாயாசம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ண மறக்காதீங்க. பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை. இது சூப்பராக இருக்கும். அடப்பிரதம் மாதிரி இருக்கும். பாருங்கள், திருப்பி இதை சேர்த்துறேன். ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ணாதீங்க. அளவாக செஞ்சு அளவாக சாப்பிடுங்க. ஏன்னா தேங்காய் பாலெல்லாம் வந்து சீக்கிரமாக எப்படி செஞ்சாலுமே கெடும். எப்படி தண்ணி படாமல் செஞ்சாலும் கூட அது சீக்கிரமாக கேடாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பாருங்கள், இந்த தேங்காய் பால் தான் நான் ஆட் பண்ணுறேன். செகண்ட் பால், இன்னும் ஃபஸ்ட்டு பால் ஆட் பண்ணல. பாருங்கள், அது ஃபுல்லாகவே நான் சேர்த்திட்டேன். நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிட்டு ஃபுல்லாக நம்ம இதை கேஸில் வைக்கலாம். லைட்டாக சூடான தண்ணியில் தான் நான் வந்து ஃபில்ட்ரு வாட்ரு நல்லா சூடாக்கி தான் எடுத்து நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன்.
இது நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. நம்ம இது கொண்டு போய் லைட்டாக கொஞ்சம் ஒரு 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட்டுக்கோங்க. இந்த சால்ட் எதுக்கு போடுறோன்னா கரெக்டாக நம்மளுக்கு அந்த இனிப்பு வந்து பேலன்ஸ் கொடுக்கும். அதனால தான், இல்லைனா ஏதோ ஒரு மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம சால்ட்டு சேர்க்குறது. கைவிடாமல் கலக்குங்க. இவ்வளோ சால்ட்டு போட்டுக்கோங்க. ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க. கொஞ்சம் லேசாக போட்டுட்டு கைவிடாமல் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இது கரெக்டாக வரும். கை விடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு இப்படியே கலக்கிட்டே இருங்க. நல்லா திக்காகணும். பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு பால் சேர்த்தணும். ஃபஸ்ட்டு பால் ஊற்றியாச்சு. இது கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். ஃபஸ்ட்டு பால் ஊற்றுனதுக்கப்புறம் கொதிக்க வைக்க வேண்டாம். கொஞ்சம் நல்லா கலக்கி ஒரு ஈவனாக வந்த பிறகு எடுத்துடலாம். இப்போ இதை எடுக்குவோம். இதில் கொஞ்சம் கீ போடலாம். இது சூடானது இது போடலாம், வறுக்கலாம். நம்ம ஈவனாக வந்து வறுத்து விட்டுக்கணும். பாருங்கள், ஏகதேசம் ஆயிடுச்சு. இது போடலாம் வறுத்தது. இனி அவ்வளோதான். கேஸ் எல்லாம் பற்ற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேங்காயெல்லாம் சேர்த்தியாச்சு. இனி இந்த ஏலக்காய் பொடி கூட சேர்த்திக்கலாம். பாருங்கள், ஏலக்காய் உங்களுக்கு எவ்வளோ போட்டாலும் அது நல்ல மனம் இருக்கும். நான் ஒரு 10-12 சின்னதாக இருந்தது, ஒரு 12 எடுத்தேன். ஃபுல்லாக பொடி பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். தோல் எடுத்து பொடி பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு அப்படி கஷ்டம்னா ஏலக்காய் பொடி கடையில் ரெடிமேடாக வைக்கிது, அதை வாங்கிக்கிங்க. நம்மளோட பாயசம் சூப்பராக ஒரு ஹெல்த்தியான ஒரு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. பாதாம் ஏற்கனவே தேங்காய் நான் வறுத்து போட்டிருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தி. சூப்பராக நீங்களும் செய்யுங்க, கண்டிப்பாக செய்யுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாயசம், சூப்பரான ஒரு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.